உங்களுக்கு இந்த டிஜிட்டல் சம்மு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா மல்டிப்ளை பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணலாம். அது மாதிரி எதுவும் சொல்லலை. இப்போ இந்த 32 × 45 ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பாப்பா. கால்குலேட்டர் இருந்தால் குயிக்காக போட்டு சொல்லுங்கள். டிஜிட்டல் சம் 1000. ஸோ டிஜிட்ன்றது என்னது? சிங்கிள் இதில் சொல்கிறது இல்லையா? இப்போ இதை சிங்கிளில் சொன்னோம்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இந்த நம்பர் பிளேட்டு இதெல்லாம் ஈக்குவல் உங்களுக்கு நியூமராலஜி படி பார்க்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டிஜிட்டில் எடுத்துகிட்டு வருவீங்களா? அது மாதிரி இதை சிங்கிள் டிஜிட்டில் ஆட் பண்ணால் என்ன வரும்? 5. இங்கே என்ன வரும்? 9. ஓகே, எப்போவுமே இந்த டிஜிட்டல் சம்மில் 9 வந்து 0வாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 9ன்னு வந்தாவே அதை 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 5 × 0 என்ன வரும்? 0. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், இது 5 இங்கே 0 வரப்போது 0 வரணும்டா. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான்னு வச்சுப்போம். 1 4 4 1 1 4 4 2 1 4 4 3. இதில் எது வந்து 0 வரணும் சிங்கிள் டிஜிட்னு பார்ப்போம். இப்போ 1 4 9 வருது, இது 0ன்னு எடுக்க போகிறீங்க. இப்போ இது என்ன 9 வருமா? என்னென்னு வரும்? 1ன்னு வரும். நான் சொல்கிறது 10ன்றது 2 டிஜிட், சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆன்சரே சொல்லணும். இது என்ன வரும்? 2, இது 3. அப்போது உங்களோட ஆப்ஷன் எதுவாக இருக்கணும்? 1 4 4 0 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளிகேஷனுக்கே நீங்கள் போக தேவையில்லை, சிங்கிள் டிஜிட்லேயே ஆன்சர் சொல்லிக்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்தே ஆன்சர் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறதுனா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ இங்கேயே பார்த்தோம்னா 160 × 4, இப்போ இதுக்கோட வேல்யூ என்ன? 7. இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. 7 4 are 28, அதோட வேல்யூ ஏன்னா 2 + 8 10 10 1. ஸோ இங்கே பாருங்கள் 6 + 4 10, அதோட என்னது சிங்கிள் டிஜிட் 1. ஸோ 1 1 தான் வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்களா சிங்கிள் டிஜிட் இங்கே என்ன வருதோ அதே தான் அங்கேயும் வரும். அதனால் பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷனை நீங்கள் ஈஸியாக போடலாம். மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, சிங்கிள் டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் வரும்.